சுவைக்காத சட்னி ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். தீபாவளியில எல்லாருமே பரபரன்னு எல்லாருமே என்ன பண்ணோம், நிறைய பட்டாசு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நல்ல எண்ணெய் எல்லாமே சாப்பிட்டு நல்ல ஹெவியா சாப்பிட்டுருக்கோம். அதெல்லாம் சாப்பிட்டதுனால இதை கொஞ்சம் லைட்டா டேஸ்டா பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வந்து இதை செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஈரோடு அம்மாச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலால 28 பொடி வகைகள் இருக்கு. சத்து மாவு வகைகளும், இன்ஸ்டன்ட் பொடி வகைகளும், மசாலா பொடி வகைகளும் இருக்கு. உங்களுக்கு விருப்பப்பட்டதை வெப்சைட், வாட்ஸ்அப் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. பாருங்க, இதுல வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு நல்லா பொரியட்டும். இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு முழு தனியா, பாருங்க 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு புளி போட்டுக்குவோம். இதில் வந்து அந்த நார் கல் இதெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்துட்டு போட்டுக்குங்க. இதில் 4 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு 10 சின்ன வெங்காயம், அப்படி இல்லைன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கலாம். காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 காஞ்ச மிளகா போட்டுக்குவோம். 1 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதெல்லாம் இந்த அளவுக்கு பொரியட்டும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 200 கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், மேலே வந்து நல்லா தொடச்சிடணும். தொடச்சி இந்த மாதிரி அவியலுக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா 4ஆக கீறிட்டு 1 இன்ச் அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்போ வந்து வதக்கும் போது நல்லா அந்த ஈரத்தன்மை எல்லாமே எடுத்துரும். அப்போ வளவளப்பு தன்மை இல்லாமல் வெண்டைக்காய் சட்னி வந்து நல்ல டேஸ்டாக இருக்கும். நான் வந்து இன்னைக்கு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா பச்சை மிளகா கூட சேர்த்துக்குங்க, அதுவும் ஒரு தனி சுவையாக இருக்கும். நல்ல க்ரீன் கலரில் இருக்கும் சட்னி. இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துடலாம். இதிலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் நல்லா பிடிச்சிட்டு போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணுவோம், இதில் வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இது வறுத்த வேர்க்கடலை தான். இதுலேயே ஒரு கைப்பிடி, அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலும் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதுலேயே 1 சிட்டிகை அளவுக்கு நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம், நல்லா மணமாக இருக்கும். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளியெல்லாம் சேர்த்துக்கணும், இல்லைன்னா வளவளப்பு தண்ணி ஜாஸ்தியாயிடும். எல்லாம் வதங்கிட்டோம். பாருங்க, இப்போ தக்காளியோட பச்சை மணமும் போயிடுச்சு, நல்லா வதங்கிட்டு இப்போ இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, இப்போ இதை பல்ஸில் போட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இப்போ இதை தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்குவோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. பாருங்க, இப்போ 1 இன்ச் அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்குவோம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி எல்லாம் எடுத்து இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது என்னாகும், சட்னி நைட் வரைக்கும் இருந்தாலும் இது கெட்டே போகாது.
லைட்டாக சுட சுட சாதம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை சூடாக இருக்க சாதத்தில் நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எதுனாலும் ஊற்றிக்குங்க. இந்த சாதத்துலேயே ஊற்றிக்குங்க. அதை அதில் கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுட்டு இந்த துவையில போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டோன்னு வைங்க, நல்லா சூப்பராக இருக்கும். இது வெண்டைக்காயில் நம்ம துவையல் அரைச்சோம் சட்னி அரைச்சோம் அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா ஜம்முன்னு சூப்பராக இருக்கும். ஒரே மாதிரி சட்னி துவையெல்லாம் அரைச்சி கொடுக்காம கொஞ்சம் வித்தியாசமாக நல்ல ஒரு சத்துக்கள்லாம் நிறைய நிறைஞ்ச மாதிரி பசங்க நிறைய சாப்பிடாத இருக்க காய்கறிகளை வச்சுட்டு நம்ம ஒரு சட்னியெல்லாம் செஞ்சுருக்கோம். இதே மாதிரி ஒரு சட்னியை நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.